வணக்கம். யாரடா உங்களை தடுத்தது? ஓலா ரெசிஸ்ட் யூ. அவனுக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும். உங்களுடைய மகிழ்ச்சியும் காரணம் அவன் தான், துயரத்தும் காரணம் அவன் தான். உங்களுடைய நல்ல கெட்ட அனைத்து பக்கங்களையும் அவன் அறிவான். யாருன்னு யோசிக்கிறீங்களா? வேற யாரும் இல்லை, நீங்கள் தான். ஒரு முறை வருவது கனவு, இருமுறை வருவது ஆசை, பல முறை வருவது லட்சியம். நம்ம எல்லாம் லட்சிய கனவு காண சொன்னவர் தான் அப்துல் கலாம். அப்துல் கலாம் தன்னுடைய இளமை பருவத்தில் அவருக்கு ஒரு விமானி ஆகணும்னு ஆசை. அதற்காக வேலைக்கு விண்ணப்பிக்கிறார். 10 பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 9 பணியிடங்கள் தான். அதில் 10வது நபராக நம்ம அப்துல் கலாம் நிராகரிக்கப்படுகிறார். அவருக்கு தான் பறக்கணுங்கிற ஆசை எங்கேயும் விட்டு போகல. அவர் மறைக்கலை, தொடர்ந்து இயங்கிட்டே இருந்தார். தனக்கு கிடைச்ச வாய்ப்பில் பார்த்தோன்னா தன்னுடைய ஒட்டுமொத்த திறனும் வெளிப்படுறாப்புல இயங்கிக்கிட்டு இருந்தார். பொக்ருன் அணு சோதனை மூலமாக இந்தியாவுடைய வலிமையை உலகறிய செய்தாங்க. ஏவுகணை நாயகன் அறியப்பட்டார். அவர் காலப்போக்கில் இந்திய குடியரசுத் தலைவரானார். குடியரசுத் தலைவர் அதிகாரம் என்ன? முப்படைகளுக்கு தளபதி. எந்த விமானத்தில் பயணிக்க நீங்கள் இல்லை விமானியாக தகுதி இல்லைன்னு சொன்னாங்களோ அதற்கே தளபதியானார். வயது மூத்தவங்களில் ஒரு குடியரசுத் தலைவர் போர் விமானத்தை இயக்குனது அப்துல் கலாம் முதல். இவ்வளவு பெருமைக்கும் அவருடைய விடாமுயற்சியும் தன்னோட கனவுகளை தொலைக்காத தன்மையும் தான் காரணம். எனக்கு ஒரு பெரிய விளையாட்டு வீரன் ஆகணும்னு ஆசை, ஆனால் காலம் எனக்கு பார்த்தோன்னா ஒரு எழுத்தர் பணியை தான் கொடுத்துருக்கு. எனக்கு ஒரு வழக்கறிஞரான ஆசை, ஆனால் நான் பார்த்தோன்னா இந்த வேலையில் சிரமப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள சில காரணங்களை சொல்லி, வாய்ப்புகளை சொல்லி, காலம் கொடுத்த சில விஷயங்களை நாம் ஏற்றுக்கிட்டு வாழ பழகிக்கிட்டோம். கனவுகளை தொலைச்சிட்டோம். ஆனால் இதெல்லாம் விட பார்த்தோன்னா ஒரு வழக்கறிஞராக நீங்கள் உருவாவதை விட பல வழக்கறிஞர்களை உருவாக்குற ஒருத்தராக இருக்கிறது எவ்வளோ ஒரு மதிப்பாக இந்த விஷயம். நீங்கள் ஒரு சிறந்த விளையாட்டு வீரன் தான். உங்களுடைய திறனை பயன்படுத்தாம விட்டு தான் காலம். நீங்கள் அதை பயன்படுத்தி நீங்கள் பல விளையாட்டு வீரர்களை உருவாக்குனீங்கன்னா அதை விட பெரிய விஷயம் என்ன கிடையாது. நமக்கு கிடைத்த வாய்ப்புகளில் முழுமையாக இயங்கணும். நம் கனவுகளை எந்த காரணமும் தொலைச்சிடக்கூடாது. உருவாவதை விட உருவாக்குறது மிகப்பெரிய விஷயம். அந்த வாய்ப்பு நம்ம எல்லாத்துக்கும் கிடைக்கும். நன்றி நண்பர்களே.